ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு loshiyum நானும். இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு, பிபி இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஞ்சி செய்ய ஏதாவது ஒரு சிறுதானியம் எடுத்துக்கங்க. நான் வந்து 50 கிராம் தினை அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் வந்து மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு இன்ச் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது முதல்ல நம்ம சிறுதானியம் எடுத்திருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா கழுவி, அது ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியிலையே ஊற வச்சிடலாம். இப்போது ஊற வச்ச தண்ணியிலையே நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அதை இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிறுதானியம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு குழிக்கரண்டி போட்டால் கூட போதும், அதுவே வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு வரும். இப்போது இதுக்கு தாளித்து அந்த கஞ்சிலேயே வந்து நம்ம சேர்த்துட போகிறோம். ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து டேஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கஞ்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணி குடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை துண்டு இஞ்சி வச்சுருந்தோம்லே அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நசுக்கி கூட போட்டுக்குங்க, நல்லா தான் இருக்கும். அதே போல் காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகம். ஸோ அதனால் நம்ம அந்த கொலஸ்ட்ரால்லாம் இருக்கவங்களுக்கு பூண்டு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போ சும்மா ஒரு கலரிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த மிளகையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட வேண்டியதுதான். கஞ்சியில் அப்படியே எடுத்து கொட்டி கலந்துடலாம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர்லாமும் நம்ம கஞ்சிக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த கஞ்சி லைட்டாக இதுவாகும் போதே நான் வந்து இதை கலந்துட்டேன். இந்த கஞ்சி வந்து நல்லா வந்து சிலுக்க வந்து வேக விடணும். இந்த கஞ்சி வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதோட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இது எத்தனை வாட்டி வேணாலும் குடிக்கலாம். நைட்டோ மார்னிங்கோ எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே இறக்கிட்டு நீங்கள் ஆறின பிறகு குடிங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.